சிம்பிளாக ஹெல்த்தியாக 10 நிமிஷத்தில் பாதாம் பர்ஃபி பண்ண போகிறோம். இதுக்கு 1 கப் பாதாமை நல்லா சுடுதண்ணியில் 1 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தோல் எடுத்துக்கலாம். இதை நல்லா ட்ரை பண்ணதுக்கப்புறமா நம்ம ரோஸ்ட் பண்ணணும். கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. சுகர் 3/4 கப், தண்ணி 1/4 கப் ஊற்றிட்டு ஒரு கம்பிப்பதம் வரணும். இதே ரெசிபி நான் வெல்லத்துலேயும் போட்டிருக்கேன். இப்போது பாதாம் பவுடர் போட்டுட்டு ஏலக்காய் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது திக்காக பேனில் ஒட்டாமல் வரும். கிட்டத்தட்ட 3 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கணும். இடையில தேவைப்பட்டால் நீங்கள் 1/4 கப்பு கூட போட்டு நீங்கள் பண்ணலாம். நெய் அதிகமாக பிடிக்கும்னு விருப்பப்படுறவங்க அப்படி பண்ணலாம். ஸோ நல்லா ஒன்றோட ஒன்று திரண்டு வந்துருச்சு. இது அப்படியே ட்ரேயில் எடுத்து போட்டுட்டு ஒரு 20 நிமிஷம் வச்சுட்டிங்க அப்படின்னா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக நமக்கு ஹெல்த்தியான பாதாம் பர்ஃபி நம்ம வீட்லேயே ரெடி பண்ணலாம். எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலர் ஃப்ளேவரெல்லாம் இல்லாமல் ஈஸியாக ரெடி ஆகிடும். எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே நம்ம செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். ரொம்ப